கன்னி ராசி நபர்களுக்கு 2024 அக்டோபர் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன். கன்னி ராசி நபர்களை பொறுத்தவரை 2024 அக்டோபர்ல ராசிநாதன் தனஸ்தானத்துடன் சம்பந்தப்படக்கூடிய ஒரு நல்ல நிலைமை. அடுத்தது சுக்கிரனும் தனஸ்தானத்தோடு சம்பந்தப்பட்டு அடுத்து 3ஆம் இடத்துடன். ஸோ மாதத்தின் முற்பகுதியில் சுக்கிரனால் ஒரு நல்ல யோகா அமைப்புகள் இருக்கு. அடுத்தது ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் கிட்டத்தட்ட நீச அமைப்பை நோக்கி நகரக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது எல்லாத்துக்கும் மேல சூரியன் நீசம், தனஸ்தானத்தில் சூரியன் நீசம். ஆக இந்த மாதம் முழுக்கவே எதை மையப்படுத்தி நகர போகுதுன்னா முழுக்க முழுக்க பணம் 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 இதை மையப்படுத்தி தான். சரி, பணம் நிறைய கிடைச்சிருமா அப்படிங்கிறத விட இருக்கிற பணத்தை காப்பாற்றி கொள்வது எப்படி, அந்த கான்செப்ட்லேயே இந்த மாதம் நகரம். மெயின் இதுதான், இருக்கிற பணத்தை ஒரு நல்ல வழிகளில் காப்பாற்றி கொள்வது எப்படி. ஃபர்ஸ்ட் விஷயம் ராசிநாதனை பார்த்துடலாம். புதன், அதாவது ராசிநாதன் எங்கே இருந்தாலும் அதன் சம்பந்தப்பட்ட, இன்னும் சொல்ல போனால் அந்த இடத்தின் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிகமாக தேடி ஓடுவதாக இருக்கும். ராசியில் இருந்துச்சுன்னா ராசி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தனஸ்தானத்தில் இருந்தால் தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நாளில் இருக்குதா 4ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ ராசிநாதன் எந்த இடத்துல இருக்குதோ அது சம்பந்தப்பட்ட விஷயத்தை தேடி ஜாதகர் ஓட வேண்டியதாக இருக்கும். ஓட வேண்டியதுன்னா ஊரை விட்டு ஓடுறது அப்படி கிடையாது. அந்த இடத்துக்குள்ள விஷயத்தை தேடி பெற்று அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை. அப்போ தனஸ்தானத்தில் இருக்கிறனால பணத்தை மையப்படுத்தி உங்களுடைய நகர்வுகள் இந்த மாதத்தில் இருக்கும். ஸோ இருக்கிறத விட பெஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேடி ஓடுவீங்க. இல்லை இருக்கிறத காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் ஓட ஆரம்பிப்பீங்க. அது ஓடுறது என்பது செயல்பாடு அப்படிங்கிறத வச்சுங்க. ஆக பணத்தை காப்பாற்றணும், இருக்கிற பணத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறது அந்த மாதத்தில் மேஜராக இருக்கும். கெட்ட வழிகளில், தவறான வழிகளில் பணத்தை எதுலையும் தொலைச்சிடக்கூடாது. ஆசைப்பட்டுட்டு ஐடியா இல்லாமல் பணத்தை இழந்துடக்கூடாது. பணத்தை கேட்குறாங்கன்னு சொல்லி பின்னாடி கிடைக்குன்னு சொல்லி நம்பிக்கையின் அடிப்படையில் பணத்தை கொடுத்து இழந்துடக்கூடாது. இப்போ பணத்தை கொடுத்துட்டு பின்னாடி ஏதாச்சும் இதை கொடுத்தாதான் ஒன்று பெருசாக கிடைக்கும் அப்படின்னு நம்பி இந்த நேரத்தில் கொடுத்துடக்கூடாது. தெரிஞ்ச இடம் தான் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்துடக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. குடும்ப உறுப்பினர் தான், குடும்ப நபர்கள் தான், செலவு பண்ணுற தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பணத்தை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு பின்னாடி அவங்களால வருமா வராதாங்கிற ஒரு கேள்விக்குறிக்கு ஆளாவீங்க. அது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதிகமாக ஈடுபாடு காட்டக்கூடாது. ஸோ உங்களுடைய தேவைகள் எதுவோ, கன்னிராசி நபர்களுடைய தேவைகளுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து உங்களுடைய தேவைகளை ஃபஸ்ட்டு பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய சுச்சுவேஷனுக்கு நீங்கள் மாறுவது நல்லது. ஏன்னா மாச அமைப்புகள் அப்படிதான் இருக்கு. இந்த ராசிநாதன் 2ல் போயிருக்கிறதுனால பணத்தை, கிடைக்கிற பணத்தையோ இல்லை எங்கிட்ட தெரிஞ்ச இடத்துல நீங்கள் வாங்குற பணத்தையோ இல்லை இருக்கிற பணத்தையோ உங்களுடைய தேவைகள் என்ன, இல்லை உங்களுக்கு எது மைனஸாக இருக்குது, எதை சரி பண்ணிக்கணும், எதை அடிப்படை விஷயங்கள்லாம் சரியில்லை, இதை என்னுடைய ஃபண்டமெண்டலில் சில விஷயங்கள் சரியாக வரல, இது சரி பண்ணோம்னா இது நல்லா இருக்கும், வாழ்வாதார பிரச்சனைகள் என்ன அப்படின்னு உங்களை மையப்படுத்தி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் பணத்தை இழக்கிறீங்கன்னா அது கரெக்டு. உங்களை தாண்டி அடுத்தவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் இழக்கிறீங்கன்னா தப்பாக போகும். ஸோ இந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுதான் கன்னிராசி நம்மளுக்கு 2ஆம் இடத்துல வரக்கூடிய புதனால் கிடைக்கக்கூடிய நல்லது ப்ளஸ் கெட்டது. ஐயா 2ஆம் இடத்துல வர்றதுனால கெட்டது அப்படின்னாக்கா துலாம் வீடு. அந்த இடத்துல வரும்பொழுது ஏதேனும் ஒரு விஷயங்கள் உல்டாவாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. புரியுதுங்களா? உல்டாவாக நினைச்ச விஷயங்கள் வேற மாதிரியா போயிடும். நீங்கள் பணத்தை மையப்படுத்தி நீங்கள் சரியான திட்டமிடல் இல்லாமல் செய்ய வந்தீங்கன்னா நினைச்ச விஷயத்திற்கு உல்டாவாக மாறிவிடும். ஸோ ஆசைப்படக்கூடாது, அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டும். அதுதான் ஃபைனலாக சொல்லக்கூடிய பலன். அடுத்ததாக சுக்கிரன் கன்னிராசிக்கு எங்கேயா இருந்தாலும் நன்மைகளை மட்டும் தரக்கூடிய சுக்கிரன் தனஸ்தானத்தில் இருக்கு, 2ஆம் இடத்துல இருக்கு. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில புதன் அங்கே இருக்கக்கூடிய நிலைமை எப்படின்னாக்கா 9-10 கூடிய இணைவு. அப்போ கன்னிராசி நபர்கள் பிசினஸ் ஓரியன்டாக தொழில் ரீதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது மிக முக்கியமான
ஒரு கிரேஸ் பீரியட் அப்படிங்கிறத வச்சிங்க. இந்த அக்டோபர் மாதம் ஒரு முற்பகுதியில் 2-9 புரியுதுங்களா? அதுக்குள்ள கிரகமான சுக்கிரனும் 1-10 கூடிய புதனும் ஆக 9-10 இணைவு 2ஆம் இடத்துல கிடைக்கிறதுனால ஓரளவுக்கு செல்வாக்கு உயரும். பிசினஸ் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு உயரும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். பிசினஸும் கை கொடுக்கும். அதே சமயம் பிற்பகுதியில் இதே சுக்கிரன் 3ல போறதுனால அதை மாதத்தின் பிற்பகுதியில் ஒன்றும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபேவராக இருக்காது. சும்மா கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கும். முற்பகுதி தான் இந்த இணைவு நல்லபடியாக இருக்கிறதுனாலையும் தொடர்புகளும் கிடைக்க வர்றதுனால மாதத்தின் முற்பகுதியிலே சில செல்வாக்கான சூழ்நிலைகள் வரும். அப்போது அதை நீங்கள் ஏற்றுக்கலாம். உங்களை தேடி ஒரு செல்வாக்கான நல்ல விஷயங்கள் வருது அப்படின்னாக்கா அதை மனசு வந்து ஏற்றுக்கலாம். ஒன்றும் தட்டி கழிக்க தேவையில்லை. அடுத்ததாக சூரியன் நீச அமைப்பு தனஸ்தானத்தோட சம்பந்தப்படுது. விரையாதிபதி நீச அமைப்பு. ஸோ செலவுங்கிற விஷயத்துல பெரிய அளவுக்கு மாட்ட மாட்டீங்க. செலவுனால ஒரு டைட்டான பொசிஷன் வராது. இருப்பினும் பெரிய ஆளுங்க இந்த நேரம் பார்த்து உங்களை கிராஸ் பண்ணுவாங்க. உங்கள் லைஃப்பில் உங்கள் லைனில் உங்ககிட்ட உங்களை விட கொஞ்சம் பெரிய ஆளுங்க, இல்லைன்னா நீங்கள் யாருக்கிட்டையாச்சும் அப்படி இணைஞ்சு போகிறீங்கன்னா அவங்க உங்களோட பெரிய ஆளாக இருந்தால் கூட அவர்கள் உங்ககிட்ட இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு உதவிகளோ இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்ய சொல்லுவாங்க. ஸோ தர்ம சங்கடமான சில செலவு விஷயத்தில் நீங்கள் மாட்டிப்பீங்க. என்னோட பாயிண்ட் என்னன்னா, தர்ம சங்கடமான செலவு விரயத்தில் நீங்கள் மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தவிர்க்க இல்லாது பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. காரணம் சூரியன் நட்பு கிரகம் இல்லையா? சூரியனுடைய தொடர்பு கொண்ட கிரகம் புதன். அப்போது தொடர்பு கொண்ட கிரகமே நீச்சமாகும் பொழுது நீங்கள் தான் உங்கள் யாராச்சும் முக்கியமான நபரை உங்கள் இதில் வந்து ஒரு பெரிய முக்கியமான நபரை இந்த காலகட்டத்தில் நீங்கள் காப்பாற்றுவதாக இருக்கும். ஒன்று நேரடியாக பணத்தால் இருக்கலாம், இல்லை மறைமுகமாக ஏதேனும் ஒரு வழியில் நீங்கள் காப்பாற்றுவதாக இருக்கும். உங்கள் மேலதிகாரி, அதாவது உங்களை விட கொஞ்சம் வயசு உள்ள நபர், இல்லை கூடவே பழகிற நபரை கூட ஒரு ஆயில கூட காப்பாற்றுறதாக இருக்கலாம். எப்படின்னா, நடந்து போகிறீங்க, அவர் ஏதாச்சும் அவர் மேலே வண்டி மோத வந்தால் கூட நீங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறது. அப்போ அவர் காப்பாற்றுறீங்களா மறைமுகமாக? இவ்வளோதான். ஸோ ஏதேனும் ஒரு விதத்தில் முக்கியமான நபரை கன்னிராசி நபர்களாகிய நீங்கள் வேறு வழி இல்லாமல் காப்பாற்றுவதாக இருக்கும். அது உங்களுக்கு சில தர்ம சங்கடத்தையும் கொடுக்கும். பண ரீதியால் தர்ம சங்கடத்தை கொடுக்கும். அதர்வைஸ் உடல் ரீதியாக உடல் உழைப்பு மூலியமாக தர்ம சங்கடம் வராது. அதுக்கு அடுத்ததாக செவ்வாய் 8 மற்றும் 3 கூடிய செவ்வாய் இந்த மாத அமைப்புல நீசத்தன்மைக்கு வருது இல்லைங்களா? அப்போ இது வரைக்கும் தொடர் நஷ்டத்தை ஏற்படுத்திட்டு இருந்த ஒரு விஷயம் முடிவுக்கு வரப்போகுது. தொடர்ந்து பெரிய நஷ்டம், மாசம் ஆனால் ஒரு பெரிய நஷ்டம், மாசம் ஆனால் ஒரு டார்ச்சர், மாசம் ஆனால் 1ஆம் தேதி பிறந்தாலே ஒரு பஞ்சாயத்து, இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு நஷ்டத்தை சந்திச்சுட்டு ஒரு டார்ச்சர், நஷ்டம் டார்ச்சர் எப்படியோ ஒன்று வச்சுக்கிங்க. இழப்புகள் தானே அதெல்லாம், அவமானம், இது மாதிரி வச்சிங்களேன். ஏதோ இந்த 1ஆம் தேதி ஆனால் ஒரு பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்ல வருவீங்க இல்லையா? அந்த மாதிரி தொடர் டார்ச்சர், தொடர் நஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த மாத அமைப்புகளில் ஒரு சில நபர்களுக்கு முடிவுக்கு வருகிறது. இதுக்கு பேர் பஞ்சாயத்து இல்லை, சில விஷயத்த பைசல் பண்ணி கிளியர் பண்ணிவிடுவீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். தொடர் தலைவலி அப்படி வச்சுக்கிங்க. தொடர் தலைவலி ஒரு பிரச்சனை இந்த மாதத்தில் ஒழிய போகிறது. அதே சமயம் இந்த மாதத்தில் புதுசாக ஏதாச்சும் ஒரு முயற்சியை மேற்கொண்டு ஜெயிக்கலாங்கிறது வேண்டாம். 3ஆம் இடத்தை விதி நீ சொன்னா இல்லையா? அப்படின்னால புதுசாக ஏதாச்சும் ஒரு முயற்சி, ஒரு ஸ்டெப்பில் இறங்குறேன், புதுசாக ஒரு இது பண்ணி பார்க்க போகிறேன், புதுசாக சேஞ்ச் பண்ணி பார்க்க போகிறேன், இல்லை இருக்கிறத மாற்றி அமைக்க போகிறேன், இருக்கிறத விட்டுட்டு வந்து வேற ஒரு பக்கம் போக போகிறேன், இப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் விஷயத்துக்கு இந்த மாதம் கன்னிராசி நபர்கள் ஈடுபடக்கூடாது. குறிப்பாக ஒரு வாரம் 10 நாள் டிராவல் கூட உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க. ஸோ கன்னிராசி நபர்களுக்கு முழுக்க பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்திலேயே இந்த மாதம் கரையும் நகரும். அடுத்தது சில பஞ்சாயத்துகளை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய மாதமாகவும் அமைய போகுது. அது உங்களுக்கு ஃபேவர் தான்.